பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மட்டும் வாய்க்கவே மாட்டேங்குது, அப்படிதானே? நானும் தினமும் ப்ரேயர் பண்ணி தான் பார்க்குறேன், உபவாசம் பண்ணிலாம் ஜெபிக்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? ஏதோ ஒரு காரியம் நீங்கள் ஜெபித்தும் இன்னும் நடக்கலை, வாய்க்கலை, அதனால் சோர்ந்து போயிட்டீங்க, அப்படிதானே? ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, நீ ஜெபித்த காரியம் வாய்க்கும். எப்போ வாய்க்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தமானதாக இருந்தால் வாய்க்கும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், பிள்ளைகளுடைய திருமண காரியம், பிஸ்னஸ் காரியம், ஊழிய காரியம், வீடு கட்டுகிற காரியம், ஒரு இடம் வாங்குவதற்கான காரியம், இது மாதிரி எத்தனையோ காரியம் இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஆனால் வாய்க்கவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், வாய்க்கிற மாதிரி இருக்குது, ஆனால் தடையாயிடுது. அதனால் சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானது தான் வாய்க்கும் நம்முடைய வாழ்க்கையில். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் விரும்புகிறது எல்லாமே வாய்க்குதுன்னு வைங்களேன், அதுக்கு பின்னாடி வர ஆபத்து உங்களுக்கு தெரியுமா? அதன் பின்னால் வரக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு பின்னால் எந்த மாதிரி கஷ்டம் வரும், எந்த மாதிரி பிரச்சனை வரும், இது எல்லாமே ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால் கர்த்தர் தமக்கு சித்தமானதை உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவார். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஊழியம் தேவ சித்தமா? நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் தேவ சித்தமா? உங்கள் பிள்ளைகளுக்கு பார்க்குற திருமண காரியம் தேவ சித்தமா? இது எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் விரும்பினது வாய்க்கணுமா, இல்லை கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கணுமா? ஒரு தீர்மானம் எடுங்க. நமக்கு நிறைய விருப்பம் இருக்கும், அதையெல்லாம் ஆண்டவரால் செய்யவும் முடியும். செஞ்சிட்டாருன்னு வைங்களேன், பின்னால் வரக்கூடிய ஆபத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம். அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ தானே விரும்பின, நீ தானே ஜெபம் பண்ண, அதான் தந்துட்டேன். அதனால் வரக்கூடிய பிரச்சனை, அதனுடைய விளைவுகளை நீ தான் அனுபவிக்கணும். அப்போ போயிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போது உமக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் நடக்கணும். அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானம் இருக்கும். சில போராட்டம் வந்தாலும் அதில் ஜெயம் இருக்கும். ஆண்டவர் கூட இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது என்னுடைய வாழ்க்கையில் வாய்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, உமக்கு சித்தமானது எனக்கு வாய்க்கிடும். அது போதும் ஆண்டவரே. நான் ஆசைப்படுற காரியம் அல்ல, உமக்கு சித்தமானது எனக்கு வாய்க்கணும். நீர் வாய்க்க பண்ணுவீர். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.